தொட்டால் தங்கும். ஒரு நகரத்தில் மிடாஸ் அப்படின்ற ஒரு பேருடைய சக்தி வாய்ந்த அரசர் இருந்தார். அவருக்கு சக்தியை விட பேராசை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அவருடைய ராஜ்யத்தை சுற்றி இருக்க நாடுகளில் கொள்ளடிச்சுக்கிட்டு வந்தார். ஒரு முறை தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கடவுள் அவர் முன்னாடி தோன்றி, அரசரே, நான் உங்களுடைய பிரார்த்தனையில் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், உன்னுடைய ஆசையை சொல்லு, நான் அதை உனக்கு தரேன் அப்படின்ட்டு சொல்லிச்சேன். பேராசை கொண்ட அந்த அரசரும் தாழ்மையுடன் சொன்னார், மிக்க நன்றி தெய்வமே, நான் எது தொட்டாலும் அது தங்கமாக மாறிடணும், இந்த மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு பதில் சொன்னான். தெய்வமும் சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரியே ஒரு வரத்தை கொடுத்துருச்சு. மிடாஸ் வரத்தை பெற்ற அந்த மகிழ்ச்சியில் அரண்மனைக்கு போயிட்டு இருந்தார். அவர் தான் பெற்ற அந்த வரத்தை சோதனை செய்ய முற்பட்டார். ஒரு தூணை அவர் தொட்டார். அந்த அரண்மனை முழுவதுமே அது தங்கமாக மாறிடுச்சு. அப்பொழுதுலேருந்து அவர் எதை தொட்டாலுமே தங்கமாக மாறிடும். இந்த வரத்தை மிடாஸ் முதல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. அவர் பசியுடன் உணவை தொட்டாலும் அந்த உணவு எல்லாமே தங்கமாக மாறிடும். தண்ணீரை தொட்டாலும் கூட அந்த தண்ணீர் தங்கமாக மாறிடுது. ஒரு முறை என்னாச்சுன்னா, அரசர்கிட்ட அன்பு புதல்வி ஓடி வந்து பாசத்தோட அவரை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அவளோட பேரு அயோகா. இந்த இளமை பெண் தங்கமாக மாறிட்டா. அப்பொழுதுதான் மிடாஸ் அவருடைய பேராசையோட குணத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அப்படியே மண்டிட்டு கீழே உக்காந்து தேம்பி அழ ஆரம்பிச்சாரு. தெய்வம் அவர் முன்னாடி தோன்றி, மிடாஸ், நீ உன்னுடைய சக்தியால் மகிழ்ச்சியா இருக்கியா இல்லையா? எல்லாம் தங்கமாக மாறிக்கிட்டு தானே இருக்கு, அதுவே நீ விரும்பி வரோம் தானே அப்படின்ட்டு கேட்டுச்சு. தயவு செஞ்சு என்ன கேலி செஞ்சு என்ன துன்புறுத்தாதீங்க, எனக்கு இந்த சக்தி இனி தேவையில்லை, நான் சாதாரண மனிதனாகவே இருந்துடுறேன், என்னுடைய கொடுமைகளையும் பேராசைகளையும் நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டு மிடாஸ் ஆழ தொடங்கினான். உடனே தெய்வமும் அவர்கிட்ட கொடுத்த வரத்து சக்தியை எல்லாத்தையும் திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மிடாஸ் நீதியுடனும் பாசத்துடனும் அவருடைய ராஜ்யத்தை ஆண்டுக்கிட்டு வந்தாரு. நாட்டு மக்கள்கிட்டையும் மிடாஸ் ஒரு உன்னதமான அரசரா நல்ல பெயரை பெற்றுட்டு வந்தாரு. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, பேராசையே இன்பங்களுக்கு அடிப்படை காரணமாகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.